ஆறறிவு உள்ளவர் போல சீமான் பேசவில்லை. மீண்டும் பிறந்து வந்தால் கூட கலைஞரின் செயல்களை சீமானால் ஈடு செய்ய முடியாது எனவும், கருத்து சுதந்திரத்தை பற்றி திமுகவுக்கு யாரும் கற்றுத்தர வேண்டியதில்லை என்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். மதுரை ஆவினில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். பால்வளத்துறை நிலையான வளர்ச்சி கண்டு கொண்டிருக்கிறது. அனைத்து கால்நடைகளுக்கும் காப்பீடு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஆவினில் இணைக்கப்படாத கால்நடைகளுக்கும் காப்பீடு திட்டத்தின் கீழ் காப்பீடு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்த சீமானின் விமர்சனம் தொடர்பான கேள்விக்கு 5 முறை முதல்வராக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி. அவரை பற்றி அளந்து பேச வேண்டும். இது 6 அறிவு உள்ளவர்கள் பேசுவது போல் இல்லை. சீமான் மீண்டும் ஒருமுறை பிறந்து வளர்ந்தால் கூட கலைஞர் கருணாநிதியின் செயலுக்கு ஈடாக முடியாது. குறைந்தபட்ச மரியாதையுடன் சீமான் பேச வேண்டும். சீமான் போன்றவர்கள் இதுபோன்று பேசி தங்களது மரியாதையை இழக்கிறார்கள். சாட்டை துரைமுருகன் போன்றவர்களுக்கு என்ன வயதாகுகிறது? மேடையில் பேசும்போது வார்த்தையில் கவனத்துடன் பேச வேண்டும். மைக் கிடைத்தால் எது வேண்டுமானாலும் பேசக்கூடாது. கருத்து சுதந்திரத்தை பற்றி திமுகவிற்கு கற்றுத்தர வேண்டிய அவசியமில்லை என்றார்.